bloody sweet. Hello everyone and welcome to Navaje. So இந்த வீடியோ நான் பார்க்க போறோம்னா வந்துட்டு மதராசி படத்துல இருந்து வந்துட்டு செகண்ட் சிங்கிள்னு நினைக்கிறேன் தங்கப்பூவே ரிலிக்கல் வீடியோ தான் பார்க்க போறோம். சரிங்களா? ரிலிக்கல் வீடியோ நான் வந்துட்டு ஃபுல்லா பார்க்கவே இல்லை. பட் இந்த சாங்கும் வந்துட்டு ப்ரீவியஸ் 2 சாங் ரியாக்ட் பண்ணியிருப்பல அதே வரிசையில தான் வரும். கண்டிப்பா என்னோட பர்சனல் ஃபேவரட் லிஸ்ட்ல அடிக்ஷன் லிஸ்ட்ல வரும். சரிங்களா? அடிக்ஷன் பிளேலிஸ்ட்ல வரும். ஸோ தங்கப்பூவே ஆடியோ சாங் நான் கேட்டுட்டேன், பல தடவை கேட்டுட்டேன். சரிங்களா? அவ்வளோ பியூட்டிஃபுல்லான சாங். அனிருத்தோட மியூசிக்கல்ல, விவேக் சாரோட ரிலீக்ல, நம்ம ரவிஜி வாய்ஸ்ல, வாட் அ வாய்ஸ் மேன். வாவ்! இந்த பாடலை அனிருத் பாடியிருக்கான்னு நான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டப்போ நினைச்சேன், ஏன்டா வேற ஆளா பாட வச்சுக்கிட்டு, அனிருத் நீங்களே பாடிடுங்களேன் எதுக்கு. பட் ரவிஜி வாய்ஸ் இட்ஸ் வெரி பர்ஃபெக்ட் சாய்ஸ். ஓகேவா? அனிருத் பாடினாலும் அதோட ஃபீல் வேற மாதிரி இருக்கும், பேஸ் வேற மாதிரி இருக்கும். பட் ரவிஜி வாய்ஸ் அவரோட வாய்ஸ்ல வந்துட்டு பாடுறப்போ இந்த ரிலிக்கை வந்துட்டு உச்சரிக்கிறப்போ வந்துட்டு அந்த எமோஷன் ஸ்ட்ராங்கா பதியுது. ரொம்ப அப்படி கண்ணில் தண்ணி வந்துடுது. ஓகேவா? என்னால சில விஷயங்கள் இந்த ரிலீக்ஸ்ல வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு, இந்த சாங்ல கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சு. பட் யாரும் இந்த பசங்க வந்துட்டு உண்மையிலே இன்ட்ரோவர்ட்டா இருக்காங்க, தனிமையில இருந்து திடீர்னு ஒரு பொண்ணு அவங்க வாழ்க்கையில வந்து அவங்க பிரச்சனை, அந்த தனிமைக்கு ஒரு சொல்யூஷன், வாழ்க்கையில இருக்க பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் அந்த பொண்ணு மட்டும் தான் தெரியிறப்போ இந்த பாடலை அவன் கண்டிப்பா டெடிகேட் பண்ணுவான். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கிற பையன் இந்த பாடலை கேட்கிறப்போ கண்டிப்பா கண்ணில் தண்ணி வச்சுட்டு தான் அந்த பாடலை கேட்டுக்கிறப்பான். அப்படிப்பட்ட ஒரு எமோஷனல் வைஸ் ஸ்ட்ராங்கான ஒரு சாங் கண்டிப்பா சொல்லுவேன். சரிங்க? வெறுமன்ட்டே வரும் கண்டென்ட்டுக்காக, படத்துக்காக, இந்த ட்ரெண்டிங்காக இல்லாம ஒரு கதையை ஒட்டி இந்த சாங் இருக்கும் நம்புறேன். ஏன்னா மதராசி படம் என்னால படம் பார்க்க போகவே முடியல, ஷோவும் கிடைக்க மாட்டேங்குது. அப்படியே ஷோ கிடைச்சாலும் கூட்டமா இருக்கு, ஒரு சீட்டு கூட விட மாட்டாங்க. ஒன்னும் மலேசியா நல்ல பீக்ல ஓடி இருக்கு ஷோ, விச் இஸ் வெரி குட் திங். பட் எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இந்த படத்தை பத்தி, இந்த படத்துக்கான ஒரு ஹைப்னு பெருசா இல்லவே இல்லைங்க. கூலிக்கு இருந்த மாதிரிலாம் பெரிய ஹைப், பெரிய படம் வருது, ஏஎம் முருகதாஸோட சாரோட அடுத்த படைப்பு, அனிருத் மியூசிக், எஸ்கே கோம்போ, அது இதுன்னு இப்போ பெருசா எதுவுமே ஹைப்பே இல்லை. பட் படம் நல்லா போனுச்சு, கேள்விப்பட்ட ரிவ்யூல நான் வந்து நல்ல படம், ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர், அந்த மாதிரி ஜானர்ல இருக்கு. சைக்கலாஜிக்கல் லவ் த்ரில்லர் அந்த மாதிரி ஜானர்ல இருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் ஹூல்வரினோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வருதுன்னு சொல்றாங்க. எனக்கு உண்மையுமே புரியல. டைம் கிடைச்சா கண்டிப்பா மதராசி படத்தை பார்த்துட்டு வந்துட்டு ரிவ்யூன்றது தனியா போடுவேன். அது வரைக்கும் இந்த சாங்கை கேட்டு நம்ம என்ஜாய் பண்ணலாமா? ரிலிக்கல் வீட்டு நான் ஒன்றும் பார்க்கலங்க. சரிங்களா? சத்தியமா பார்க்கல. எல்லாம் பார்த்துட்டீங்களோ, சாங் எப்படி இருந்துச்சு, எந்த வரிகள் உங்களுக்கு பிடிச்சிச்சு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? வீடியோ நடுவில் நானும் சொல்றேன் எந்த பொசிஷன்ல எனக்கு பிடிச்சிச்சு, என் ரியாக்ஷன் கண்டிப்பா பார்ப்பீங்க. சரிங்க? கண்டிப்பா என்ஜாய் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ லெட்ஸ் வாட்ச் வித் கவுண்ட் டவுன் 3 2 1 கோ. தங்கப்பூவே ஸ்டார்டிங்கே ரொம்ப அழகா இருக்குங்க. இப்போ ஒரு மியூசிக் வரும் பாருங்க. தங்கப்பூவே உன் கண்ணாலத்தான் நின்னே நானே. தங்கப்பூவே ஒரு தேவதை வந்தது என் வழிதானே. வண்ணமானே உன் பின்னாலத்தான் வந்தேன் நானே. வண்ணமானே என் தாய்மடியாகுது உணழல் தானே. ஃபேவரட் போர்ஷன். உயிரே நீ தானே நான் வாழும் தனி உலகு, பழகி உயிரான பிரியாதே, இனிமே போகும் தூரம் இதமா நீயும் நானும், மறந்தைய வனமா நீ கிடைச்ச மறுநொடிய, நிஜமே நீ தானே நான் தேடும் சிறுமழைய, நிறமே நீ தானே நான் பார்த்த மறைய. ஃபேவரட் லிரிக்ஸ். எனக்கும் காலம் மாறும், மெதுவா காயோ ஆறும், கலந்த உன் கண்ணுல நான் விழுந்த மறுநொடிய. தங்கப்பூவே இந்த போர்ஷன் உன் கண்ணாலத்தான் நின்னே நானே. தங்கப்பூவே ஒரு தேவதை வந்தது என் வழிதானே. வாவ்! என்ன சாங், என்ன ரிலீக்ஸ், என்ன மியூசிக், என்ன வாய்ஸ், அவ்வளோ அழகா இருந்துச்சு. கேட்டீங்களா இல்லையா? நீயும் பக்கம் வந்தாலே சின்ன
வந்தாலே மாறிடும் எல்லாமே. வந்துட்டாலே வந்துட்டாலே உயிரில் இடி இடிச்சாலே. உயிரே நீதானே நான் வாழும் தனி உலகு. பழகி உயிரோட உயிரான பிரியாது. இனிமே போகும் தூரம் இதமா நீயும் நானும் பரந்த யவனமா. நீ கிடைச்ச மறுநொடிய நிஜமே நீதானே நான் தேடும் சிறுமழையே. நிறமே நீதானே நான் பார்த்த மறையாது. எனக்கும் காலம் மாறும் மெதுவா காயம் ஆறும். கலந்த உன் கண்ணுல நான் விழுந்த மறுநொடியே. தங்கப்பூவே உன் கண்ணாலத்தான் நின்னே நானே. தங்கப்பூவே ஒரு தேவதை வந்தது என் வழிதானே. ஓகே கேஸ், சாங் கேட்டுட்டோம். இவ்வளோ அழகான சாங்ல இப்போ வரக்கூட பாடல்கள்லாம் வந்துட்டு ஒரு சைடுனா என்னடா லிரிக்ஸும் புல்லா அதுவும் புரியல எதோ புள்ள ஒரு சைடு கத்திக்கிட்டு இருக்கீங்க. பட் இப்போ வரக்கூட பாடல்கள்லாம் வந்துட்டு ரொம்ப அழகா கம்போசிஷன் வாய்ஸ், லிரிக்ஸ் வாய்ஸ், எமோஷன் வாய்ஸ் வந்து ரொம்ப அழகா கன்வே பண்றாங்க. இப்போ வர பாடல்கள்லாம் வெறுமனே கண்டென்ட் வைரலுக்காக மட்டும் இல்லாம சாங் அப்படியே ரசிக்கிற அளவுக்கு ரசிச்சு உருவாக்கி இருக்காங்க. அதனால நம்மளும் ரசிக்கிறோம் அவ்வளோ அழகா, ரைட்டா? ஸோ அந்த வகையில் இது என்னோட அடிக்ஷன் பிளேலிஸ்ட்டில் ஒன் ஆஃப் த சாங்காக இருக்குது, சரிங்களா? நிறைய சாங் இருக்குது, இதுவும் ஒன் ஆஃப் த சாங், சரிங்களா? இந்த சாங்கு தங்கப்பூவே, இந்த லிரிக்ஸு ரொம்ப அழகாக இருக்குது, சரிங்களா? அந்த பாடுற விதம், ரவிஜி வாய்ஸு ரொம்ப அழகாக இருக்குது. படம் ஒன்றும் பார்க்கல. இந்த சாங்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன், படத்தில் எப்படி இருக்குன்னு காட்சிகள்லாம். பட் ஒரே ஒரு கட்டம் மட்டும் பார்த்தேன், அதை லீக் பண்ணிட்டாங்களா, அது எப்படி வீடியோ சாங்ல வந்துச்சா இல்லைன்னு தெரில. இந்த வந்துட்டு ஒரு ஈவெண்ட்ல வந்துட்டு பேபி செரமனின்னு நினைக்கிறேன். ஈவெண்ட்ல பேபியை வந்துட்டு எல்லாருக்கும் தூக்கி கூட்டுட்டு கொஞ்சம் சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த வரிசையில எஸ்கே நின்றுட்டு இருப்பாரு. அவர் பேபியை வாங்குறதுக்கு கை இப்படி நீட்டு இருப்பாரு. அந்த லேடி வந்துட்டு பேபி கொடுக்குற மாதிரி வந்துட்டு கொடுக்க மாட்டாங்க, போயிடுவாங்க. அங்கேருந்து ஆப்போசிட்ல இருந்து ஹீரோயின் பார்த்துக்கு இருப்பாங்க. ஓகேவா? மாலதின்னு இந்த கேரக்டர் பேர் நினைக்கிறேன். மாலதி பார்த்துக்கு இருப்பாங்க. எஸ்கே ரகு அவரோட கேரக்டர் பேரு. ரகு என்ன பண்ணா அப்படியே சிரிச்சுட்டு மலிப்பிட்டு லைக் வந்து ஹியூமிலேட், கொஞ்சம் அவமானம், அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த என்ன ஸ்மைல் இந்த பெயின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வலியில சிரிக்கிறாரு. அந்த மாதிரி அப்படியே சிரிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி வெள்ளந்தி மாதிரி அதை கடந்து போறாங்க. அப்புறம் வேற நாள் கோயில்ல காட்டுறாங்க. கோயில்ல வந்துட்டு மாலதி வந்துட்டு வேற பேபியை வாங்கி, அவங்க தெரிஞ்சவங்களோட பேபியை வாங்கி ரகு கையில கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு நடந்து போறாங்க. ரகு அப்படியே ஒரு மாதிரி பாக்குறாரு, லைக் வந்து நம்ம கிடைக்காதுலாம் இவன் மூலியமா கிடைக்கிற, இவன் கொடுக்குறாள் அந்த மாதிரி. ஓகேவா? லைக் வந்து அவன் வந்துட்டு மாலதியா, ரகுன்ற கேரக்டர் வந்து மாலதி ஒரு லைஃபா பாக்குறான். அவளுக்காக எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு வேணா போவான்னு நினைக்கிறேன். அந்த படத்தோட கோர் கதையா தான் நினைக்கிறேன், மெயின் கதை. மாலதி இல்லைன்னா படமே இல்லைன்னு சொல்றாங்க. ஓகேவா? மாலதி தான் படமே இல்லை. எனக்கு இதுக்காகவே இந்த படத்தை போய் பார்த்தே ஆகணும். கண்டிப்பா இந்த வீக்கெண்ட் போய் பார்ப்பேன்னு நினைக்கிறேன். உடம்பு கொஞ்சம் சரியில்லை, அதனால கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறேன் அந்த தியேட்டருக்குலாம் போகிறதுக்கு, இந்த நிறைய பீப்புள் இருக்கிற பிளேஸ்க்குலாம் போகிறதுக்கு. ஸோ கொஞ்சம் உடம்பு சரியாகணும்னு முடிஞ்சா இந்த வீக்கெண்ட் போய் பார்த்து அடுத்த வாரம் வந்துட்டு ரிவ்யூன்றது போட பார்க்குறேன், சரிங்களா? ஸோ அது வரைக்கும் இந்த ஆல்பம்ல இருக்கிற நிறைய பாடல்கள் இருக்கு, அதுக்காக நான் ஒன்றுனா ரியாக்ட் பண்றேன். அடுத்த வீடியோவில் பாருங்க, சரிங்களா? ஸோ எத்தனை பேருக்கு தங்கப்பூவே இந்த சாங் பிடிச்சிருக்கு பிடிக்கல சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ வேற என்ன நான் வந்துட்டு சாங் ரியாக்ட் பண்ணோம், நிறைய சொல்லியிருக்கீங்க, லிஸ்ட் எனக்கு நிறைய இருக்கு. நான் ரியாக்ட் பண்ண ஒன்னொன்னா கொஞ்சம் டைம் கொடுங்க, வேற வேலைகளும் இருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு நான் ஒன்னொன்னா வந்துட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போஸ்ட் பண்றேன், சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸ்டே சேஃப், பி சேஃப், சரிங்களா? ஸோ டேக் கேர். ஸோ சொல்லி வீடியோ முடிச்சுக்கேன். See you next video. Signing off. Take care. Bye.